கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு விடுதலை தரும் இயேசு என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 8:36 பிரகாரமாக, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை ஆகாத இருக்கீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தர போகிறார். விடுதலை தரும் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். பலவீனத்திலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். அக்கினியிலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். அந்தகாரத்திலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். கட்டுகளிலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். கடனிலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். சத்துருவிடமிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். சிறையிருப்பிலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். இப்படியாப்பட்ட காரியங்களில் நீங்கள் எந்த காரியத்தில் மாற்றி கொண்டிருக்கீங்க பாருங்க. இந்த எந்த காரியங்களில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. இயேசு முதலாவதாக பாவத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். இரண்டாவதாக பலவீனத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். மத்தேயு 9:20 21, 22 பார்த்தோமானால், பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை இருக்கிறாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் வைத்தியர்கிட்ட போயிட்டும் அவங்களால என்ன பண்ண முடியாது, சுகம் அடைய முடியாம ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அந்த பலவீனம் 12 வருஷமா பாருங்க, 12 வருஷமாக அவங்க ரொம்ப பெரும்பாடு உள்ளவர்களா இருக்கிறாங்க. இயேசு அந்த பட்டணத்து வழியாய் வரும்பொழுது மத்தேயு 9:20 சொல்லப்படுறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானால். பாருங்க, அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. தேவன் அந்த கிராமத்து அந்த பட்டணத்து வழியாய் நடந்து வரும்போது 12 வருடமாய் உதிரப்போக்கா இருக்கிறாங்க. இது பெண்களாகி நமக்கு தெரியும் இந்த பாடு எவ்வளவோ ஒரு பலவீனம், இது தாங்கக்கூடாத இந்த ஒரு காரியத்திலேருந்து எப்படி விடுதலை ஆக முடியும். எவ்வளோ வைத்தியர்கிட்ட போயிருப்பாங்க, அந்த அம்மா எவ்வளவோ செலவு செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கல. அப்போ இயேசு அந்த பட்டணத்தின் வழியாய் வரும்போது இயேசு அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு பலவீனமாக இருக்கிறீங்கன்னா, எனக்கு அடிக்கடி பலவீனமாக இருக்குது, நான் டாக்டர்கிட்ட போகிறேன், எனக்கு மருத்துவரை அணுகிறேன், ஆனாலும் எனக்கு இந்த நோய் என்னை தாக்கினே இருக்குது, இந்த வலி என்னுடைய சரீரத்தில் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்குதுன்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா, இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க. தேவன் பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலை தருகிற இயேசுவா இருக்கிறாரு. நீங்க இயேசுவை விசுவாசித்தால் போதும். அவர் பாருங்க, அந்த 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் அவங்க பாடுபட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் இயேசுவினுடைய ஆடையை தொட்டாங்க, அவங்களுக்கு சுகம் பெற்று கொண்டாங்க. அப்போ அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் கிடைத்தது. அப்போ அந்த வஸ்திரத்தின் மூலமா அவங்க வல்லமையை பெற்று கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் வல்லமுள்ள தேவனை நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குவார். மார்க்கு 7:31, 32 பார்ப்போமானால், கொன்னை வாயுடைய ஒரு மகனை கொண்டு வராங்க. கொன்னை வாய் அந்த ஒரு தகப்பனுக்கு பாருங்க, ஒரு பிள்ளைகளுக்கு சுகம் இல்லைன்னா எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு பலவீனம் அந்த மகனுக்கு இருந்தது. மார்க்கு 7:31 பார்ப்போமானால், மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளிலே விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேய கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, செவிகள் செவிடாய் இருந்தது, கொன்னை வாயா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை அந்த மகனை சுகப்படுத்துறாரு. ஒரு வீடுகளிலே எத்தனையோ பலவீனமாய் எவ்வளவோ டாக்டரிடம் போய் செலவு பண்ணியும் அந்த பலவீனம் மாறாத பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வருத்தத்தோடு ஜெபிப்பாங்க, வருத்தத்தோடு அவங்க தினந்தோறும் அது ஒரு கவலையாக இருக்கும், மனக்கவலையாக இருக்கும். ஒரு கவலைப்படுறதுனால ஒரு மழை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதுக்கு பதிலாக நாம் தேவனை விசுவாசித்து இந்த பலவீனத்தில் இருந்து தேவன் விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, தேவன் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார்.